ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சர்க்கரை பொங்கல் ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரிசி 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 பங்கு அரிசிக்கு 1 கப் பச்சரிசி, வெல்லம் 1 கப், நெய், தாளிக்கிறதுக்கு தேங்காய், கீர்னது, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அரிசி பருப்பு ரெண்டையும் குறைஞ்சது 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிடலாம். ஊற வச்சு எடுத்து நம்ம தண்ணியை வச்சு அடுப்பில் நல்லா சூடு வந்தோடனே அரிசியும் பாசிப்பருப்பையும் வேக வச்சிடலாம். 2 பங்கு பச்சரிசினா 1 பங்கு பாசிப்பருப்பு ஊற வச்சிடுறதுனால நமக்கு சீக்கிரமே பொங்கல் ரெடி ஆகிடும். வெல்லத்தை ஒரு பக்கம் நம்ம பால் காய்ச்சி ரெடி பண்ணலாம். அதுக்குள்ளே நமக்கு அரிசி நல்லா கொதிச்சிருக்கும். இதுவும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அரிசி பாதி பாகம் வெந்த பிறகு நம்ம அதில் பாதி நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கொஞ்சம் கிளறிக்குவோம். அடி பிடிக்காமையும் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. வெள்ளைப்பாகு சேர்த்தோன்னா பொங்கல் பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும். முக்கால்வாசி வெந்த பிறகு சர்க்கரை பாகை சேர்த்துருவோம். வெள்ளைப்பாகு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்தாச்சு. லேசான உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். வெல்லம் சேர்த்த பிறகு நல்லா கிளறலாம். உப்பு சேர்த்தோன்னா நமக்கு சுவை கூட. ஏலக்காவும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. மீதி இருக்கிற நெய்யை அதில் சேர்த்தாச்சு. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து நியூ வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நெய் சூடானதும் கீர்ன தேங்காய் சேர்த்துக்கலாம். லேசான சர்க்கரை அளவுக்கு வறுத்தா போதும். அதோட முந்திரி திராட்சையும் சேர்த்து வறுத்துடலாம். நெய்யில் வறுத்து நம்ம தேங்காய் சேர்க்கும்போது நல்ல மணமாகவும் நல்ல சூப்பராக இருக்கும். சர்க்கரை பொங்கல் சாப்பிடும்போது நல்லா கடிப்படும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கிட்டுலாம். பொங்கலுக்கு நம்ம கடைசியாக தாளித்து சேர்க்கும்போது நல்ல மணம் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். இப்போ நமக்கு வறுத்துருச்சு. பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா, நல்லா ஃபுல்லாக நமக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் இந்த தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சூப்பரான டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி ஸ்வீட்டான ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இது ஆரோக்கியமானதும் கூட. அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.